வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் அதிமுகவின் பிளவுகளுக்கு பிறகு பெரும் விதத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கும் சசிகலா அவர்களால் மிகப்பெரிய அளவில் பூகாம்பரம் அதிமுகவில் வெடித்துள்ளது என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் ஆதரவை திரட்டிக்கொண்டு ஒரு பக்கம் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றவும் பொதுச் செயலாளராகவும் முடிவுகளை தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கும் வி.கே. சசிகலா அவர்கள் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றே கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக கட்சியில் இருந்த மிகவும் மூத்த எம்ஜிஆர், ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்த மூத்த புள்ளிகளிடம் ஆதரவை தேடியும் அவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள், மூத்த புள்ளிகள், அதன் பிறகு தொண்டர்கள் என அனைவரையும் தம் பக்கம் இழுக்க பலவிதமான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னதாகவே தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு ஆதரவை அளிக்கப் போவதாக ஒரு சில தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் செயல்பாடுகள் ஒன்றொன்றும் மிகப்பெரிய அளவில் தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்குது, 2 கோடி ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்களே வெறும் 84 லட்சம் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மட்டுமே அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. மீதமுள்ள 1.5 கோடி தொண்டர்கள் தற்பொழுது வாக்குகளை செலுத்தவில்லை என்பதே பார்க்கப்படுகிறது. அந்த வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா தற்போது மற்ற கட்சிகளுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு முக்கியத்துவமான பார்த்திங்கன்னா கட்சிகளுக்கோ போயிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு வாக்குயை தன் பக்கம் வர வைக்காத தலைமை இருந்தால் என்ன, அதை மாற்றம் செய்தால் என்ற ஒரு நோக்கத்தில் தான் சசிகலாவும் ஓபிஎஸும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது ஏற்றுக்கத்தக்கதாக இருக்கிறதன் காரணமாக அதை எப்படியாவது செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு சில புள்ளிகள் தீவிரமாக இறங்கி களப்பணி ஆற்றி கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் அதிமுகவின் தலைமையில் கூடிய விரைவில் சசிகலா அவர்கள் எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் தொகுதி வாரியாக போயிட்டு அப்படி போய் ஆதரவெல்லாம் தேடி ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு அதன் பிறகு அதிமுக தலைமை நோக்கி வந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஒன்று வெடிப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று அரசியலின் நிபுணர்கள், முக்கிய புள்ளிகள் என பலரும் ஒரு சில கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும் என்ன நடக்கப் போகிறது அதிமுகவின் தலைமைக்குள் அப்படின்றத. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை.